வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. பத்திரத்தை பதுக்கி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீஸ். தர்ணாவில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஆதியூர் தங்கபுரம் பகுதியை சேர்ந்த 61 வயதுடைய ராஜேந்திரன் என்பவர் கடந்த 2010ஆம் ஆண்டு உறவினரிடம் வாங்கிய 1 ஏக்கர் சொத்தை மனைவி புவனேஸ்வரி பெயரில் எழுதியுள்ளார். சொத்தை பத்திரப்பதிவு செய்த பின்னர் 1 மாத காலத்திலேயே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இறந்து போயுள்ளார். ராஜேந்திரன் குடும்பத்துடன் கூலி வேலை செய்து கொண்டு சென்னையில் இருந்த நிலையில் அதன் பிறகு பத்திரப்பதிவு செய்த பத்திரத்தை வாங்க மறந்துள்ளார். அதனை ராஜேந்திரனின் அண்ணன் 64 வயதுடைய மணி என்பவர் அந்த பத்திரத்தை மறைத்து வைத்து இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து பலமுறை கேட்டும் பத்திரம் கொடுக்காத நிலையில் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக கூறி பின்னர் இது குறித்து எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறியுள்ளனர். இதனால் மனம் உடைந்த 3 பெண் பிள்ளைகள் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து போலீசாரை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தர்ணாவில் ஈடுபட்ட பிறகு இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளுக்காக ஏழுமலை. சார் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சார் இப்பதான் வழக்கறிஞர் சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு கேட்டாரு. சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடுங்க. சார் நேத்துலாம் உட்கார வச்சீங்க சார். எஃப்ஐஆர் நேத்துலாம் உட்கார வச்சீங்க சார். எஃப்ஐஆர் போற 8 மணி வரைக்கும் கொடுத்தமா இனிமேல் எடுத்து பிரஷர் கொடுக்குறீங்க சார். என்னமா அவர் வந்து அவருக்கு கிடையாது. 8 மணி வரைக்கும் கூட உங்களுடைய சொத்து பிரச்சனை. அண்ணனுக்கு அவர் அண்ணனுக்கு அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மதுரையில் சொல்லியிருக்காரு. நீங்க விசாரிச்சு அவர் இல்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு சட்டப்படி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். கொடுக்கலன்னா வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. காத்திருக்க வேண்டாம். காப்பி வந்து நீங்க யாராவது நீங்க இருங்க, அவங்க லேடிஸ் எல்லாம் காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கையில கொடுத்துருவாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சரியா? வெயிட் பண்ணாமா இருக்கட்டும். நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க கிளம்புங்க. அவர்கிட்ட இப்போ கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர் போனோன்னா எஃப்ஐஆர் போட்டு நீங்க வேலைக்கு நீங்க போகலாம். அவர் மட்டும் போகலாம். என்னோட பேர் வந்து திவ்யா. நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன். எனக்கு எங்களோட சொந்தமான 1 ஏக்கரா நிலம் வந்து எங்களோட சொந்த ஊரான ஆதியூர்ல இருக்கு. அது வந்து எங்க அம்மா 2010ல காசு கொடுத்து வாங்கினாங்க எங்க தாத்தா கிட்ட இருந்து. அந்த நிலத்தோட பத்திரம் வந்து அந்த டைம்ல எங்க அம்மா வந்து எங்க பெரியப்பா கிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததை, பத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததை வந்து திருப்பி வந்து வாங்கிட்டு போறோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போதுன்னு சொல்லி கொடுத்ததை வந்து அந்த பத்திரத்தை திருப்பி வரும்போது நான் இப்ப தரேன் அப்ப தரேன் வருஷம் இது பண்ணினே இருந்தாரு. 2 மாசம் கழிச்சு எங்க அம்மா வந்து கேட்கும் போது தரவே இல்லை அவரு. அடுத்து 1 வாரத்துல எங்க அம்மா யாருக்கு செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால வந்து கேட்டு வாங்கவே முடியல. எங்க அப்பா கேட்டு அவர் மன உளைச்சல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அக்கா கல்யாணத்தப்போ கேட்கும் போதும் தரவே இல்லை. என் கல்யாணத்தப்போ கேட்கும் போது தரவே இல்லை. இப்போ வந்து எங்களை வந்து கொன்னுடுவேன், பத்திரத்தை கேட்டா கொன்னுடுவேன், என்ன இங்க இருந்தே உன்னை தூக்கிடுவேன், சாவடிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு மிரட்டிட்டே இருந்தாரு. அதே மாதிரி எங்க அப்பாவையும் கொலை மிரட்டல் விட்டாங்க. அவங்க பையன் வேற வந்து எங்க அப்பாவை காலை வெட்டிடுவேன், திருப்பத்தூர்ல காலை வச்சுனா வெட்டிடுவேன், 1/2 மணி நேரத்துல வெயிட் பண்ணி போலீஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு மிரட்டினதுனால நாங்க கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வந்து வழக்கு பதிவு பண்ணோம். வழக்கு பதிவு பண்ணி இவங்க திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு கொடுத்தாரு. 2 நாள் வழக்கு பதிவு பண்ண அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து எங்க 3 பேர் வந்தா நான் வந்து பத்திரத்தை உடனே கையில தரேன், என் கையில தான் இருக்கு பத்திரம், நான் 3 பசங்க திருவள்ளூர்ல இருந்து வர வச்சீங்கன்னா நான் தரேன்னாரு. அன்னைக்கு நாங்க உடனே அச்சு புடிச்சு நைட்டு 10 மணிக்கு வந்து கேட்டோம், தரல. அதுக்கு அடுத்த நாள் நான் தரேன்னாரு. அதுக்கும் தரல. வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாளும் தரேன்னாங்க, தரல. எஃப்ஐஆர் போடுங்கன்றோம், எஃப்ஐஆரும் போட மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ணவே மாட்டேன்றாங்க. போலீஸ் சைட்ல இருந்தும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அங்க அதனால எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப திருப்பி ஊருக்கு போனோம். நாங்க ஒண்ணும் பெரிய பணம்
எல்லாம் வச்சுட்டு இருந்தவங்க இல்லை. எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு சொத்து தான். அந்த ஒரு சொத்தை வச்சுதான் எங்களோட 3 பேரோட லைஃபும் நாங்க ரன் பண்ணோம். அதனால நாங்க கீழே இருந்து மறியல் பண்ணோம். அப்போ அவர் என்ன, போலீஸ் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கே எங்க அப்பா கையில பத்திரத்தை தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எஃப்ஐஆரும் சிஎஸ்ஆர் காப்பியும் எங்க அப்பா இன்னைக்கே தரேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாரு. வாக்குமூலம் இன்னைக்கே தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தராரான்னு பாக்க